இப்பொழுது ஒரு பொதுமகன் இந்த மெட்ரோ பஸ் சேவையிலே பயணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற பொழுது அவன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் சாதாரணமாக ஒரு ஆள் வந்து இதில் போகிறாண்டு அவருக்கு அந்த ஆப் கட்டாயம் இருக்கணும் மட்டும் தேவையில்லை. அவருக்கு காசு செலுத்தி சாதாரண பஸ்ஸில் போகிற மாதிரியே இதுலேயும் நீங்கள் பயணம் செய்யலாம். மெட்ரோ சேவையினால் ஏதேனும் சிறப்பான ஒரு கார்டு வழங்கப்பட்டிருக்கிறதா? இப்போ அந்த எல்எம்டி கோன்ற ஆப்பில் நீங்கள் டாப்அப் பண்ணி மெட்ரோ பஸ் சேவையிலே கிடைத்த அந்த சுகமான அனுபவம் இதுவரை இலங்கை வரலாற்றிலே எந்த ஒரு போக்குவரத்து சேவையிலும் நான் பெற்றதில்லை. இந்த மெட்ரோ பஸ் சேவையிலே என்னென்ன வசதிகள் அவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன? சகல பேருந்துகளையும் வைஃபை ஏற்பாடு இருக்கின்றது. அத்துடன் 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. பார்க் அண்ட் ரைட் அண்ட் சிஸ்டம் செய்து வச்சிருக்கிறோம். சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பும் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம். புதிதாக இப்பொழுது பேருந்துகள் எல்லாம், அரச பேருந்துகள் எல்லாம் இப்பொழுது பாவனைக்கு வந்திருக்கின்றன. மெட்ரோ பஸ் தான் இப்பொழுது எல்லோருமே கதைக்கின்ற ஒரு முக்கியமான இந்த போக்குவரத்து துறையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. எல்லோருக்குமே ஆசை இந்த மெட்ரோ பஸ்ஸிலே ஒரு கால் போய் பார்த்து விட்டு வர வேண்டும். எவ்வாறு அந்த அனுபவம் இருக்கிறது? இந்த மெட்ரோ பஸ் வந்ததன் பிறகு அரச போக்குவரத்து சேவை எவ்வாறு மாற்றம் அடைய போகிறது என்பதெல்லாம் பல பேர் கேட்கக்கூடிய எண்ணப்பாங்காக இருக்கிறது. அது சம்பந்தமாக பேசுவதற்காக ஒரு சிறப்பு அதிதி இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இலங்கை போக்குவரத்து சபையினுடைய துணை நிறுவனமாக கருதப்படக்கூடிய லங்கா மெட்ரோ டிரான்சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய நிதி பணிப்பாளர் எங்களோடு சண்முகம் பரமேஸ்வரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 முதலாவதாகவே ஒரு கேள்வி. இப்பொழுது மெட்ரோ பஸ்ஸுகள் இப்பொழுது புழக்கத்துக்கு வந்து விட்டன. எத்தனை பஸ் இப்பொழுது மெட்ரோ பஸ்கள் வீதியிலே இப்பொழுது ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள்? வணக்கம். சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது இந்த மெட்ரோ பஸ் நிறுவனமானது புதிதாக 100 பஸ் வாங்கியிருக்கிறோம். அதில் அதற்கு முன்னதாக ஜனாதிபதி காரியாலயத்தினால் நமக்கு 10 பஸ் வழங்கப்பட்டது. அது பரீட்சார்த்தமாக நாங்கள் தற்போது 4 மாதமாக பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள ஃபீட்பேக் நிறைய இருக்குது. இந்த 100 பஸ் வாங்கி வந்திருக்குது. அது நாங்கள் வார மாதத்துலேருந்து சேவைக்கு ஈடுபடுத்துவதற்கு இதுவரைக்கும் இப்பொழுது ஒரு பஸ்ஸும் சேவையில் இல்லை. தற்போது 10 பஸ் ஓடிக்கொண்டிருக்குது. 10 பஸ் 2 வழித்தடங்களில் ஓடுது. ஒன்று மாக்கும்புறையிலேருந்து பெட்டாக்கு போகுது, அடுத்து மாக்கும்புறையிலேருந்து கடவத்தைக்கு 2 பஸ் 4 மாதமாக ஓடுது. அதிൻ്റെ ஃபீட்பேக், அதிൻ്റെ மக்களோட வரவேற்புன்ற வரவேற்பு காணப்படுகின்றது. பஸ் காணாமல் இருக்குது. எங்களுக்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேவை நடத்துவது காணாமல் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ பஸ் 100 வாங்கியிருக்கிறோம். இப்போ எங்கேருந்து வாங்குகிறீர்கள்? இது சீன தயாரிப்பான பஸ்கள் தான். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்தின் பெறுமதியும் 5 கோடி ரூபாய் பெறுமதியான மிகவும் அதிசொகுசு பேருந்துகள். இலங்கை பெறுமதிக்கு 5 கோடி. 5 கோடி என்ன 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலே ஒவ்வொரு பஸ்களும் இப்பொழுது சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. நீங்கள் பார்க்கலாம், காணொலியில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான மெட்ரோ பஸ்கள் எவ்வாறு இப்பொழுது போக்குவரத்திலே ஈடுபடுகின்றன என்பதை நாங்கள் சற்று நேரத்திலே டிவியில் காட்டுவதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், இந்த பஸ்ஸுகள் இப்பொழுது சேவையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். எவ்வாறான வரவேற்பு மக்களிடமிருந்து இந்த மெட்ரோ பஸ் சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கிறது? நாங்கள் இந்த போக்குவரத்து சேவையானது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஆரம்பித்தோம். 10 பஸ்களோட கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்டினூடாக ஜனாதிபதி காரியாலயத்தினால் வழங்கப்பட்ட இந்த 10 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு ஆரம்ப மாதத்திலிருந்து தற்போது அதன் வருமானமானது 3 மடங்கு 4 மடங்காக பெருகி கொண்டிருக்கின்றது. அந்தளவுக்கு வரவேற்பு மக்களிடையே காணப்படுகின்றது. உண்மையில் இந்த பேருந்தில் 80 பேர் தான் நாங்கள் மேக்சிமம் ஏற்றக்கூடிய வசதி இருந்தும் 100 பேருக்கு மேற்பட்டார்கள் ஒரே தடவையில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். என்ற பஸ்ஸின் எண்ணிக்கை இப்போ குறைவாக இருக்கிறதால இந்த தேவைக்காக நாங்கள் இப்போ 100 பஸ் சீனா நிறுவனத்திலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள. அது வரும் மாதத்திலேருந்து சேவையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம். ஆகவே இந்த அதிகம் வருமானம் வருவது என்பதை தாண்டி இதிலே இருக்கக்கூடிய இந்த சிறப்பு வசதியை எங்களுடைய பொதுமக்கள் அதிகமாக ஆசைப்படுகிறார்கள். இந்த பேருந்தில் உள்ள சிறப்பான அம்சம் என்னவென்றால் பல சிறப்பான அம்சங்கள் காணப்படுகின்றது. ஒன்று, மிகவும் அதிசொகுசு பேருந்து. தாழ்தளம்
இந்த பஸ்ஸில் நீங்கள் உள் செல்வது வெளி வருவது எந்த விதமான கஷ்டமே இல்லை. தரையிலிருந்து நீங்கள் நடந்து போவது மாதிரியான ஒரு தரம் தான் காணப்படுகின்றது. இதிலே முழுமையாக குளிரூட்டப்பட்டது. ஆனபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் எப்படி பஸ்ஸுக்குள்ளே உள்ளூர் போகிறீங்களோ அதே மாதிரி விற்காமல் வெளியே வரக்கூடிய மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரலாம். அதுவும் நாங்கள் இந்த பேருந்து ஒவ்வொரு நாளும் சேவை முடிந்த பின்னர் எங்களோட டிப்போவில் கொண்டு போயிட்டு கழுவுறது, சுத்தப்படுத்தி எல்லாம் அடுத்த நாள் சேவைக்கு எடுத்துப்படுத்தும் போது சுத்தமான பேருந்தாக வெளியே சேவைக்கு எடுப்படுத்துகின்றோம். அதோட எந்நேரம் அதிൻ്റെ சுகந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய மாதிரி ஏற்பாடும் அதிலே செய்யப்பட்டுள்ளது. 100% பாதுகாப்பான வசதியான மிகவும் பேருந்தே காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக சிறப்பு தேவை உடையவர்களுக்கு சரியான வகையில் இது பயன்படுத்தக்கூடிய ஒரு பேருந்தாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், காட்சியிலே பார்க்கலாம், சிறப்பு தேவை உடையவர் ஒருவர் பஸ் வீதிக்கு வந்திருக்கிறார். பஸ் வருகின்ற பொழுது எவ்வாறு அந்த பஸ்ஸில் ஏறி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறார் என்பதாகத்தான் அந்த காணொளி இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மை. இந்த பேருந்தில் தாழ்தளம் என்பதால் ஒரு நாட்சாலையில் வருபவர், சக்கர நாட்காலி வருபவர் தானே தண்டுபாட்டிலே அந்த பஸ்ஸுக்குள் நுழைந்து வெளியேறக்கூடிய மாதிரியான தாழ்தளம் பேருந்தாக காணப்படுகின்றது. ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதில் உள்ள நடத்துனர் அவருக்கு உதவி செய்து அவர் அந்த சக்கர நாட்காலியுடனே உள்ளே சென்று அந்த நாட்காலியிலே இருந்து பயணம் செய்யக்கூடிய வசதி அந்த பேருந்தில் காணப்படுகின்றது. ஏனைய பேருந்துகளில் அப்படியான வசதிகள் இல்லை. இந்த பேருந்துகள் அதுக்கேற்ற மாதிரியான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி அதி சொகுசான வாகனங்கள், பஸ்ஸுகள் இப்பொழுது வீதியிலே போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய போக்குவரத்து, அதாவது எங்களுடைய வீதிகள் இந்த பஸ் போக்குவரத்து செய்வதற்கு சாதகமான வீதிகளாக இருக்கின்றனவான்ற கேள்வி பல பேர் கேட்கிறார்கள். மிக தாளமாக போகக்கூடிய ஒரு வகையிலே இந்த பஸ் அமைக்கப்பட்டிருப்பதனால் சில நேரங்களில் அங்கங்கே முட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இல்லை, இது மெட்ரோ பேருந்துண்டபடியாக கொழும்பு நகரத்துக்குள்ளே தான் இந்த சேவை ஈடுபடுத்தப்படுது. கொழும்பு நகரத்துக்குள்ள வீதிகள் அனைத்தும் இதுக்கு பொருத்தமானதாகவே காணப்படுகின்றது. பெரிய பிரச்சனை ஒன்றும் இதுவரையில இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னா இப்போ வெளிநாடுகளில் மெட்ரோ பஸ்ஸுக்காண்டு ஒரு தனி லேன் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வசதி இங்கே இலங்கையில் இன்னும் ஏற்படுத்தலைன்னா எங்களுக்கு உள்ள வீதிகள் சின்னதாக இருக்கிறபடியாக இந்த சேவைக்காக நாங்கள் தனி ஒரு லேன் உருவாக்குவதற்கு இதுவரையில் முயற்சிக்கவில்லை. எதிர்காலத்தில் அதுக்கான தேவைப்பாடு இருந்ததுண்டா ஏனைய நீங்கள் ஒரு தனிப்பட்ட வாகனத்தில் செல்வதை விட நாங்கள் மெட்ரோ பஸ்ஸில் போனோம்னா குயிக்காக அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய வசதி இருக்கும். தற்போதும் அதே மாதிரியான ஏற்பாடு இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இன்னும் வேகமாக நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போகலாம், செய்யக்கூடிய. இப்பொழுது சத்தம் கேட்காது பஸ்ஸிலே. ரெண்டாவது முழுமையாக ஏர் கண்டிஷன், வேர்க்காது. வேர்த்து நாங்கள் ஏறினாலும் கொஞ்ச நேரத்திலே வேர்வை அடங்கிவிடும். இருக்கைகள் எல்லாம் சொகுசான இருக்கைகள். நிற்கின்ற பொழுது நிற்பதற்கு தேவையான வகையிலே இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றது ஒரு 80 பேர் நின்று போகக்கூடிய, மொத்தமாக 80 பேர் பயணிக்கக்கூடிய வகையிலே இந்த பயன்படுத்தி கொள்ளவும் கூடியதாகவும் இருக்கும். மற்றது இந்த ஃபுட்போட்லேயே நிற்கின்ற அந்த முறையே இதுக்கு வராது. ஆகவே காலங்கள் போக போக இந்த ஃபுட்போட்டில் நிற்கிற செயற்பாடே இனிமேல் இல்லாமல் போயிடும். ஃபுட்போட்டில் இருந்து விழுந்தது இறந்ததுன்ற கதையெல்லாம் இனிமேல் இல்லை, இனி வராது. அவை முற்றுமுழுதாக மூடிவிடும். அதே ஒவ்வொரு பஸ் ஹோல்ட் வருகின்ற பொழுது மட்டும் தானாகவே அது திறக்கும். பஸ்ஸுக்குள்ள பாட்டு சத்தம் இருக்காது. பஸ்ஸில் நாங்கள் ஒரே விஷயம் செய்திருக்கிறோம். அடுத்த ஹால் அல்லது பஸ் திரைப்படம் எது வரும் என்பது அனௌன்ஸ் பண்ணப்படும். 3 மொழிகளிலும் அனௌன்ஸ் பண்ணப்படும். அது ஒவ்வொரு இடத்துக்கும் அது விழிப்புணர்வாக இருக்கும். தான் இறங்க வேண்டிய பஸ் நிலையம் வந்தவுடன் அவர் இறங்குறதுக்கு டிரைவர் இருப்பார், கண்டக்டர் இருப்பாரோ. தற்போது இலங்கையில் கண்டக்டரோடு சேர்த்து தான் இப்போதைக்கு நாங்கள் சேவையில் ஈடுபடுத்தியிருக்கோம். என்னென்னா அந்த பேமெண்ட் முறையில் 3 வகையான பேமெண்ட் முறை நாங்கள் செய்கிறோம். ஒன்று QR கோட் மூலம் அந்த LMT கோன்ற ஒரு செயலி தரவிறக்கம் செய்து அதில் காசை நீங்கள் டாப்அப் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை செய்து கொள்ளலாம் ஒரு முறை. மற்றது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை செய்து கொள்ளலாம். இது இப்போ இருக்கிற இலங்கையில் உள்ள மக்கள் இதில் பரிச்சயம் இல்லைன்றபடியாக நாங்கள் காசை நேரடியாக பே பண்ணி சாதாரண பஸ்ஸில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி பே பண்ணி போகக்கூடிய வசதியும் இப்போ செய்திருக்கிறோம். அதுபடியாக நடத்துனரும் இருக்கின்றார். இதில் வைஃபை இருக்கிறதா? வைஃபை இருக்குது. நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அந்த வசதி சார்ஜிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது.
ஆகவே இது அதிநவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் கொண்டதான ஒரு போக்குவரத்து சேவையாகத்தான் இந்த மெட்ரோ போக்குவரத்து சேவை அமைய போகிறது. அமைக்க போகிறோம். இந்த பஸ்ஸின் சிறப்பம்சத்தை ஒன்றை சொன்னால் உங்களுக்கு மிச்சம் விளங்கும். சாரதி வந்து ஒரு குழாயில் வந்து ஊதினாத்தான் அது ஸ்டார்ட் பண்ணுமெண்டா, அது ஏன் ஊதுறாண்டா அவர் அட்கோல் பாவிச்சிருக்காரு இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி தான் அது ஸ்டார்ட் பண்ணும். அவருடைய வித்தியாசமான மனம் வந்துச்சுன்னா அது ஸ்டார்ட் வராது. அந்த அளவுக்கு நவீனமான தயாரிக்கப்பட்ட பஸ் இது. ஆகவே இந்த பஸ்ஸிலே சாரதி பஸ்ஸை ஓட்ட வேண்டுமாக இருந்தால் அவர் ஊதி ஒரு கால் நான் அல்கோஹால் பாவிக்கவில்லை உறுதிப்படுத்தி தான் ஆரம்பிக்க முடியும். இது இது ஒரு அவ்வளவு வசதி கொண்ட பேருந்து. அதுக்கு அதை கண்டுபிடிப்பதற்கான தொழில்நுட்பம் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது, இணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இனிமேல் போலீஸ் வாகன சாரதி மதுவருந்தி இருக்கிறாரா இல்லையா, போதைப் பொருள் எடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதை பரிசோதிக்க வேண்டிய தேவையே வராது. அது பஸ்ஸே செய்து கொள்ளும். இன்னும் ஒரு உத்தரவு தேவையே இல்லை. ஆகவே பல தில்லுமூல்கள் இதிலிருந்து இல்லாமல் ஆக்கப்படும். சரி, இப்பொழுது உங்களோட இன்னொரு கேள்வி, இப்பொழுது எங்களிடம் இருக்கக்கூடிய சிடிவி பஸ்களுடைய எண்ணிக்கை எத்தனை? ஏறக்குறைய 8000 பஸ்கள் சிடிபியில் 8000 வழித்தடங்களில் சேவை ஈடுபடுத்தப்படுகின்றது. அதிலும் மெட்ரோ ஏரியா, அதாவது கொழும்பு நகரப்புற ஏரியாக்களிலே எத்தனை சிடிவி பஸ்ஸுகள் இப்பொழுது? அது சிடிபி எத்தனை பஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இரண்டால் இப்பொழுது 100 பஸ்ஸுகள் நீங்கள் புதுசாக இறக்குமதி செய்திருக்கிறீர்கள். ஏற்கனவே 10 பஸ்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதுக்கு மேலதிகமாக ஜப்பான் 7 பஸ் இனாமாக தந்திருக்கிறார்கள். அதுவும் வார மாதத்திலிருந்து சேவையில் ஈடுபடுத்துவோம். ஆகவே 117 பஸ்ஸுகள் இன்னொரு மாதத்திலிருந்து செயலிலே இருக்கும். 100 பஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அந்த நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண நிறுவனம் 4 பஸ் ஃப்ரீயாக தந்திருக்காங்க. அப்படியே 104, 7, அப்போ ஏற்கனவே 10, மொத்தமாக 121 பஸ் சேவையில் அடுத்த மாதத்துலேருந்து ஈடுபடுத்தப்படும். இப்போ 600 பஸ்ஸுகள் இறக்குமதி செய்யப்பட போகிறது என்றெல்லாம் அதிகமாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்தனவே. எஸ், இப்போ இது சிடிபின்ற துணை நிறுவனம் மெட்ரோன்றது. மெட்ரோ நிறுவனத்தின் பஸ் கணக்கு தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஆனால் சிடிபி இலங்கை போக்குவரத்து ஜாபே 600 பஸ்கள் இறக்குமதி செய்கிறார்கள். அதில் அதிசொகுசு பஸ்களும் இறக்குமதி செய்யப்படும். நீண்ட தூர பயணத்துக்கான பஸ்களும் இறக்குமதி செய்யப்படுகிறது. குறுந்தூரத்துக்கான இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதுக்குரிய நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கு. அப்போ இதுவரை எத்தனை பஸ் இறக்குமதி செய்து விட்டார்கள் சிடிவி? இப்போ புதிதாக இன்னும் இறக்குமதி செய்யலை. அதுக்குரிய நடவடிக்கைகள், அதுக்குரிய கொள்முதல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷத்தில் அது சேவைக்கு வந்துடும். அவை இன்னும் ஒரு வருடம் கழித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிவப்பு கலர் சிடிவி பஸ் புழக்கத்திலே இருக்காது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். மிக குறைவாக இருக்கும். இப்பொழுது மெட்ரோ தேவைகளுக்கு தேவையான அதிநவீன போக்குவரத்து முறையை நீங்கள் இப்பொழுது கொடுத்திருக்கிறீர்கள் மெட்ரோ பஸ்ஸுகள் மூலம். நான் நீண்ட தூரம் இங்கிருந்து கண்டிக்கு செல்ல வேண்டும், இங்கிருந்து யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும், திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்று இருப்பவர்கள் அரச பேருந்திலே பயணிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதெல்லாம் நீண்ட தூரம் செல்பவர்களும் தனியார் பேருந்துகள் போகிறார்கள். அதிசொகுசு பேருந்துகள் தான் செல்லுகிறார்கள். 2500 ரூபா, 3000, 3500 ரூபா என்ற அடிப்படையிலே கட்டணங்கள் அறவிடப்படுகின்றன. ஆனால் இதுக்கு ஒரு அரச நிறுவனம் இதுக்குள்ளே வந்தால் அது எல்லாராலும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக மாறும். எஸ், கட்டாயம். இது அடுத்த வருடத்திலிருந்து இதற்கான சேவை இலங்கை போக்குவரத்து சபையினால் கட்டாயமாக ஆரம்பிக்கப்படும். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மது போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்கா நீங்கள் கேட்குற அவ்வளோ கேள்விக்குமான பதிலுக்குரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடும். அதுக்குரிய நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின், எஸ், அதுக்கான நடவடிக்கை வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு ஆரம்பிக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள. இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றதனுடைய தூர நோக்க சிந்தனை என்ன? தூர நோக்க சிந்தனை உண்மையில் அது நான் இல்லை, ஆனால் அரசாங்கம், நிதியமைச்சர், ஜனாதிபதி மானிய மின்மத அனுர்குமார் திசாநாயக்கா மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்கா அவர்களோட கருத்துக்களின் அடிப்படையில் இலங்கையில் உள்ள பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்றது எந்நேரம் தொடர்ந்து சிந்தித்து செயற்பாட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுக்குரிய நிதி வசதிகள் நிதி அமைச்சரால் வழங்கப்படுகின்றது. அதுக்குரிய கருத்திட்டங்கள் எல்லாம் அமைச்சரினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போ எங்களுக்கெல்லாம் ஆசை இந்த மெட்ரோ பஸ்ஸில் ஒரு கால் பயணித்து அந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது புழக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ பஸ்ஸுடைய எண்ணிக்கை 10 தான் தற்பொழுது. ஆகவே எல்லோருக்கும் அந்த போக்குவரத்து தாங்கள் போகின்ற அந்த பிரதேசங்களிலே இந்த மெட்ரோ பஸ்ஸுகள் இருக்குமா என்றால் அது கொஞ்சம் கேள்விக்குறியான விடயம்தான். ஆனால் எந்தெந்த வழியிலே இப்பொழுது இந்த மெட்ரோ பஸ் பயணிக்கிறது?
எஸ் தற்போது மாக்குப்புறத்தில் இருந்து கடவத்தைக்கு ஒரு பஸ் தரம் ஒன்று இருக்கின்றது. அது இப்போ ஒன்று மாக்கும்புறையிலிருந்து பெட்டா வரையும் ஒரு வழித்தடம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் மாதத்தில் இருந்து இன்னும் மேலதிகமாக 5 வழித்தடங்கள் உருவாக்கப்படுகின்றது. 100 பஸ் வந்திருக்கு தானே, அதில் அந்த மேலதிகமாக வர வழித்தடங்கள் கெஸ்பாவை இருந்து பெட்டாக ஒரு வழித்தடமும் தெமட்டக்கொடையிலேருந்து பாணந்துறை வரையும் ஒன்று போகுது. அதே மாதிரி கொல்பிட்டியில் சர்க்கிள் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. அது மாதிரி பத்திரமுல்லையிலேருந்து எக்கலை கொண்டு போட்டிருக்குது. மில்லேனியம் சிட்டி அதுர்கிரியிலேருந்து பெட்டா வரையும் ஒரு வழித்தடம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய ஃபுல் கவரேஜ் வரக்கூடிய மாதிரி கொழும்பு சிட்டிக்குள்ளே ஒரு ஃபுல் கவரேஜ் ஒன்று வரக்கூடிய மாதிரி செய்யப்பட்டுள்ளது 100 பஸ்ஸுக்கு. இதனை விட மேலதிகமாக இன்னொரு 50 பேருந்துகள் கொள்ளுநர் செய்யக்கூடிய கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதுவும் இந்த வருஷம் அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில் அந்த பஸ்களும் வந்து இறங்கிவிடும். அந்த 50 பஸ் கொழும்புக்குள்ளே பாவிக்கப்பட மாட்டாது. இது இந்த சேவை விஸ்தரிக்கப்படும் கண்டி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு. சரி, கண்டி நகரத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த சேவையை விஸ்தரிக்க இருக்கின்றோம். ஓகே, இப்பொழுது இந்த பஸ்ஸினுடைய நம்பர் இப்போ ஏற்கனவே நாங்கள் சில நம்பர்களுக்கு 138, 100, 101 என்று சில பஸ் நம்பர்கள் இருக்கிறது. இந்த புதிதாக வரக்கூடிய இந்த மெட்ரோ பஸ்ஸுகளும் அதே நம்பரை இலக்கத்தை கொண்டனவா? இல்லை, அதுக்கு வேறு செப்பரேட் நம்பர் தான் வழங்கப்படும். அதுக்கு வேறு விதமான நம்பர் உண்டு. அது நம்பர் கோடிங் இன்னும் உருவாக்கப்பட இல்லை. இப்போ 2 வழித்தடம் பண்ணபடியாக அது 1 to 1 மாதிரி தான் போகுது. ஆனால் இப்போ புதுசாக வேறு வழித்தடங்கள் வந்த பிறகு தான் அதுக்குரிய நம்பர் சிஸ்டம் சரியாக இருக்கும். எவ்வளவு புதுமைகள் இந்த மெட்ரோ பஸ் கொண்டு வந்தாலும் இந்த சிறப்பு தேவை உடையவர்களுக்கு, குறிப்பாக கண் தெரியாதவர்களுக்கு அல்லது சக்கர நாற்காலியை வைத்து அதிலே பயணம் செய்பவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பஸ்ஸிலே போவதற்கான வாய்ப்பு அமையக்கூடிய வகையில் இந்த பஸ் அமைக்கப்பட்டது. அனைவருக்கும் இந்த போக்குவரத்து சேவை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு செயற்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டதாகவே தோன்றுகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எங்கள் பொதுமக்களுக்கு உண்மையாகவே. நிச்சயமா. அதிலும் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி பஸ்ஸுகளை ஓட்டுகின்ற பொழுது ஓட்டுநர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். காரணம், இந்த பஸ்ஸுகள் அதி தொழில்நுட்ப வசதிகளோடு உருவாக்கப்பட்டதனால். ஆகவே இவர்களுக்கு தனியான பயிற்சி வழங்கப்படுகிறதா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய லைசன்ஸை பயன்படுத்தி கொண்டே இந்த பஸ்ஸுகளை ஓட்டலாமா? சில நேரங்களில் ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டால், அங்கங்கு அடிபட்டால் அதையெல்லாம் உடனடியாக திருத்துவதற்கான வாய்ப்புகள், வசதிகள் உடனடியாக இருக்கின்றனவா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த மெட்ரோ டிரான்சிட் பிரைவேட் லிமிட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து
எந்த நேரமும் கண்காணிப்பு உண்டு, ஒரு கண்ட்ரோல் ரூம் உண்டு நாங்கள் தயாரிப்பில் வச்சுருக்கிறோம். இந்த பஸ் இந்த பேருந்தில் சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன நடக்கின்றது நாங்கள் இங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்து பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வசதி ஒன்று செய்யிருக்கோம். பஸ்ஸுக்குள் முழுவதுமாக சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே என்னென்ன நடக்குது, யார் போகிறான் யார் வர்றான்னு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சகல இது நாங்கள் மானிட்டர் பண்ணக்கூடியா இருக்கும். அதோட இந்த எல்எம்டி கோன்ற ஆப்பில் அந்த செய்தியில் இந்த பஸ் எங்கே இருந்து போகுது, எத்தனை மணிக்கு போகுது, எங்கே நிற்குதுன்ற சகல தகவலும் நாங்கள் அதில் பார்க்கலாம். நீங்களும் பார்க்கலாம். அந்த ஆப்பை யார் பாவிக்கணுமோ அந்த ஆக்கள் அதை பாவிச்சு கொள்ளலாம். இந்த பஸ்களில் ஏற்பாடு இருக்கிறதன்படி சாரதி அல்லது நடத்துனருக்கு நாங்கள் இதுவரையில் 10 நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சாதாரணமாக அவங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதாது, அவங்களுக்கு விசேடமான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. பயணிகளோட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது, அவங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது நாங்கள் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கோம். சிசிடிவி கேமராவில் பார்த்து கொண்டிருக்கோம். அவருக்கு அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவருக்கு அதுடைய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதை விட நாங்கள் ஒரு தொலைபேசி எண் ஒன்று வழங்கியிருக்கோம் மக்களுக்கு. அந்த தொலைபேசி எண்ணில் அவங்க தொடர்பு கொண்டு அது சம்மந்தமான இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லலாம், எல்லா கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். ஏதாவது பிரச்சனையாக ஓகே பஸ்ஸில் மேலதிகமாக அவர் QR கோடை ஸ்கேன் பண்ணதன்படி அவருக்கு கூடுதலான கட்டணம் போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதை எங்களுக்கு தெரிவித்தா நாங்கள் அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். அப்படியான வசதியெல்லாம் நாங்கள் செய்திருக்கோம். அதிகபட்சமாக எத்தனை பேர் இந்த பஸ்ஸிலே பயணிக்கலாம்? உண்மையான பஸ்ஸின்படி 80 பேருக்கு தான் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது மக்களின் தேவையறுதி கொஞ்சம் கூடுதலாகவும் நாங்கள் ஏற்றி கொண்டது. சில நேரங்களில் பொதுவாக சொல்வார்கள் தேவைக்கு அதிகமாக அடைஞ்சு கொண்டு செல்லுகிறார்கள் என்று சிடிவி பஸ்ஸிலே பொதுவாக இல்லை, தனியார் பஸ்ஸுக்கும் பொதுவான ஒரு பண்பு தான், தேவைக்கு அதிகமாக அடைஞ்சு கொண்டு செல்லுகிறார்கள். அந்த மாதிரியான தேவைகள் இதிலே வரக்கூடியதாக இருக்கும். இதில் அப்படியான தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு முறையில் அடுத்த பஸ் வரும். மற்றது இதில் உள்ள முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்றது, எல்எம்டி கோன்ற ஆப்பில் நீங்கள் இந்த பஸ் சம்மந்தமான தகவலும் எடுக்கலாம். இதில் இந்த ஆப் இருக்கிறதால இந்த பேருந்து எங்கே நிற்குது, நான் ஏற வேண்டிய பஸ் தரிப்பிடத்துக்கு இந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்ன்றதை நான் இந்த ஆப்பில் பார்க்கலாம். நான் ஏற வேண்டிய பஸ் இன்னொரு 10 நிமிஷத்தில் அந்த இதுக்கு ஏரியாவுக்கு வரப்போகுதுண்டா நான் கண்டு போய் 2 கடையில் 2 வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடலாம். நான் பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. அதை முடிச்சுட்டு எங்களுடைய நடந்த கடமைகளை திட்டமிட்டு செய்யலாம். அங்கே நேரத்தை வடிவாக முகாமித்துவம் செய்து கொள்ளலாம். அதை விட நாங்கள் போய் இறங்க வேண்டிய இடம் எத்தனை மணிக்கு நாங்கள் போய் சேருவோம் என்று சொல்லி நாங்கள் ஆப்பிலேயே பார்த்துக்கொள்ளலாம். அந்த தகவலும் அதிலே இருக்கும். அடுத்த மாதிரி அந்த நேரத்துக்கு போய் இறங்கும். பிரச்சனை இல்லை. போக்குவரத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டில் அந்த ஆப் வந்து சரியா சொல்லும். நடுவில் பல வீதி பிரச்சனைகள் எல்லாம் தற்போது நீங்கள் கேட்குற சரி. தற்போது இந்த வழித்தடங்கள் மெட்ரோ பஸ்ஸுக்கு ஒரு தனி லேன் அமைக்கப்படாததால் சில வேளை ஒரு சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பெரிய அளவில் மாற்றம் இல்லை. ஒரு வீதம் 2 வீதம் தான் அந்த மாற்றம் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் உண்மையை சொல்லணும் என்னென்னா, தற்போது அதுக்கண்டு ஒரு வழித்தடம் நாங்கள் இதுவரையில் இலங்கையில் அமைக்கப்படையில்லை. அமைச்சா நான் அது 100 வீதம் சரி என்று சொல்லுவேன். பாருங்கள், இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான அப்படியே சொல்லுகின்ற பொழுதுதான் நான் விளங்கிக் கொண்டேன். பாலியல் ரீதியான சேட்டைகளை இந்த பஸ்ஸுகளிலே செய்ய முடியாது. எந்த ஒரு பல பேர் பஸ்ஸுகளிலே பெண்கள் போவதில்லை. காரணம் பாலியல் ரீதியான சேட்டைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் எல்லாரும் சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ரெக்கார்டிங்கும் இருக்குது. இப்போ உதாரணமாக ராஜேஷ் எத்தனை மணிக்கு இந்த பஸ்ஸில் ஏறினார், எத்தனை மணி இறங்கினார்னா ரெக்கார்டு அங்கே இருக்கு. நீங்கள் உங்களோட அங்கே அப்போ கொண்டே ஸ்கேன் பண்ணிங்கண்டா யார்ட்டேண்டா தெரியும். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்த பஸ்ஸில் ஏறினீங்க, எத்தனை மணிக்கு இறங்கினீங்கன்ற தகவல் நாங்கள் 2-3 நாளைக்கு பிறகும் சொல்லுவோம். அதுக்குரிய அந்த அளவுக்கு நவீனமான ஒரு தொழில்நுட்பம் அங்கே காணப்படும். இப்போ இப்படியான ஒரு பஸ்ஸுகள் வருகின்ற பொழுது இது தனியார் பஸ்ஸுகளுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் என்று அவர்கள் சிந்திப்பதிலே நியாயம் இருக்கிறது. என்றால் நல்ல சேவையை, பாதுகாப்பான சேவையை யார் வழங்கினாலும் அங்குதானே எல்லோரும் செல்வார்கள். அப்போ தனியார் பஸ் சேவைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாங்க. உண்மை. இப்போ நாட்டின் வளர்ச்சி என்றது நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது. இப்போ நாங்கள் ஒரு எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வருதுன்றதுக்காண்டு நாட்டில் வளர்ச்சி ஏற்படுத்த முடியாது. நாட்டில் உள்ள மக்கள், வெளிநாட்டில் உள்ள மக்கள் என்னென்ன சௌகரியங்களை அனுபவிக்கிறாங்களோ அதே எங்களோட மக்களும் சுகமான போக்குவரத்துகளை செய்ய வேண்டும். இது தனியார் பேருந்துக்கோ அல்லது இலங்கை போக்குவரத்து சபைக்கோ எந்த விதமான சவாலாகவும் இருக்க போகிறது இல்லையேன்னுண்டா, இந்த பஸ்ஸில் அல்லது இந்த பேருந்தில் நாங்கள் டார்கெட் பண்ணி இந்த பஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கு முதல் ஒரு ஆய்வு ஒன்று செய்து தான் நாங்கள் இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கோம். ஆய்வு கூற்றின் அறிக்கையின்படி புறநகரங்களிலிருந்து எங்களோட கொழும்பு நகரத்துக்குள்ளே வர்ற தனியார் போக்குவரத்து சாதனங்கள், உதாரணமாக கார்,
மோட்டர் பைக் அப்படியான இதுகளில் வேலைக்கு வாராக்களை டார்கெட் பண்ணி தான் இந்த பஸ் சேவையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பேருந்து நடத்துவதன் மூலமாக புறநகரங்களிலிருந்து வேலைக்கு வாராக்கள் தங்களது சொந்த வாகனங்களை தங்களோட ஊர்லேயே விட்டு இதில் பயணம் செய்து வர வேண்டும் என்பதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. அது உண்மையான சாத்தியம். அதுக்குரிய சாத்தியம் ஏற்பட்டுள்ளது என்னென்னா, மாக்கும்புரண்ட ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தற்போது இருந்த முதல் பார்க்கிங் இருந்தது. இப்போ பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஜனம் கஷ்டப்படுது. ஏன்னா அவங்க கொண்டு ஒவ்வொரு தினம் கொண்டு அங்கே தங்களோட சொந்த வாகனங்களை பார்க் பண்ணிவிட்டு இந்த வாகனத்தில் பயணம் செய்கிறாங்க. அப்படியே எங்களுக்கு அது ஒரு சவாலாக இப்போ வந்துகொண்டு இருக்குது. அதுக்குரிய ஏற்பாடும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று செய்திருக்கிறோம், பார்க் அண்ட் ரைடு. தங்களோட சொந்த வாகனத்தை கொண்டு வந்து பஸ் தரிப்பிடத்துக்கு இடையில் எங்கேயாவது கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு பஸ்ஸில் அவங்க அந்த எத்தனை மணிக்கு இந்த பஸ் வரும், எத்தனை மணிக்கு போய் சேருவோம் அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு தேவையின் அடிப்படையில் அவங்க பஸ்ஸில் ஏறி தாங்கள் சேவையை முடிச்சுட்டு வரலாம். அதுக்கேற்ற அளவு பார்க்கிங் வசதி இருக்கு. பார்க்கிங் வசதி நாங்கள் இப்போ உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்ய சொல்லி கேட்டிருக்கோம். அவங்கள அதுக்கு சார்ஜ் பண்ணி அது செய்வாங்க. அந்த ஏற்பாடு செய்கிறதோட நாங்கள் மேலதிகமாக இன்னொரு வாய்ப்பை நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்குறது திட்டமிட்டிருக்கோம். இப்போ உங்களோட வீடு அல்லது உங்களோட ஒரு காணி ஒன்று இந்த வழித்தடங்களுக்கு கிட்ட இருக்குதுண்டா, நீங்கள் அந்த காணியை இந்த பார்க்கிங்காக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மாற்றிட்டு எங்களுக்கு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா நாங்கள் அந்த ஆப்பில் உங்களோட இந்த பார்க்கிங்கை நான் காட்டுவோம். அப்போ நீங்கள் அது பார்க்கிங்கை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த பார்க்கிங்கில் இடம் இருக்கா இல்லையான்னு கூட இந்த ஆப்பில் பார்க்கக்கூடியா இருக்கும். நீங்கள் உங்களோட பார்க்கிங்கில் அல்லது உங்களோட சொந்த காணியில் 10 வாகனம் பார்க் பண்ணக்கூடிய இருக்குண்டா, இப்போ 5 பார்க் பண்ணப்பட்டிருக்குது, மிச்சம் 5 ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குன்றதை நீங்கள் ஆப்பில் பார்க்குறாள் பார்த்துக்கொள்ளலாம். பரவாயில்லையே அவர் முன்கூட்டியே தன்னை வாகனத்தை கொண்டு எங்கே பார்க் பண்ணலாம்ன்றதை அவர் முன்கூட்டியே திட்டமிடலாம். அதோட முன்கூட்டியே புக் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்யிருக்கிறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் வெள்ளவத்தையில் உங்களோட பஸ் கோல்டு கிட்ட உங்களோட காணி இருக்குது அல்லது இன்னொரு ஆண்ட காணி இருக்குது, நீங்கள் அதில் ஒன்றைய பார்க் பண்ண போகிறீங்கண்டா முன்கூட்டியே இப்போ நீங்கள் போய்க்கலாம். அங்கே போனோன்னா பார்க்கிங் ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் முன்கூட்டியே அந்த பார்க்கிங்கை புக் பண்ணிவிட்டு கொண்டே பார்க் பண்ணக்கூடிய ஏற்பாடு இருக்குது. அதே நாங்கள் இந்த ஆப்பில் செய்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ இந்த தனியார் காணிகளின் வாகனத்தின் ஒரு பார்க்கிங்காக மாற்றுறதால தனியாருக்குரிய வருமானமும் பெறும். அதோட அதில் ஒரு இவி சார்ஜரையும் போட்டாங்கன்னா அது இன்னும் ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறுபடியே ஒவ்வொரு பேருந்து தரிப்பிடமும் கிட்ட உள்ள ஒரு பார்க்கிங்காக மாற்றுறதுக்கு தான் எதிர்கால திட்டம் உள்ளது இருக்கிறது. இப்போ சில வழிகளில் இந்த ஒரு நாள் இப்போ காலையில் நாங்கள் வேலைக்கு வருகிறோம், பின்னிடம் தான் வேலையை விட்டு செல்ல போகிறோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 8 மணித்தியாலம் அந்த வாகனம் இன்னொரு இடத்திலே நிற்க போகிறது. ஒரு மணித்தியாலத்துக்கு 70 ரூபா அப்படி பார்த்தாலே 560 ரூபா ஒரு நாளைக்கு பார்க்கிங் காஸ்ட்டாகவே வரும். அவை பார்க்கிங் காஸ்ட் 560 ரூபா, போக்குவரத்து செலவு இன்னும் ஒரு 200 ரூபா என்று வரும்பொழுது 1000 ரூபா வருமே என்று சொல்லி சில நேரங்களிலே இந்த வசதிக்குள் போகாமல் பல பேர் நிற்பார்களா? இதுக்கு அந்த கேள்வி சரி. இப்போ நீங்கள் ஒரு உங்களோட காரை கொண்டு போய் நீங்கள் கொழும்பில் கொண்டே பார்க் பண்ண போகிறீங்கண்டா, இந்த பஸ்ஸில் ஏறாமல் நீங்கள் கொண்டே பார்க் பண்ணி நாங்கள் வேலையை போக போகிறீங்கண்டா அங்கே உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜ் இருக்குது. அந்த பார்க்கிங் சார்ஜை விட மாக்கும்புரா அல்லது நீங்கள் தூர இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு அங்கே சார்ஜ் குறைவு. அதுபடியாக உங்களுக்கு சொல்கிறது சரி. இல்லை சில வேளையில் பார்க்கிங் வசதி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பயணிப்பவர்கள் அந்த அது ஒரு சிறு தொகையானாக்களை தான் இருப்பாங்க. உண்மை. இப்போ அவங்களுக்கு இங்கேருந்து அங்கே போகும் வரை வேறு பெட்ரோல் செலவை விட இந்த செலவு குறைவாக தான் இருக்கும். உண்மை. மற்றது இப்போ நீங்கள் சொந்தமாக நீங்கள் ஓடி போக போகிறீங்கன்னா மாக்கும்புரையில் இந்த பெட்டாக்கு போய்க்குள்ள உங்களுக்கு எவ்வளோ நேரம் செல்லும். நீங்கள் செல்ஃப் டிரைவிங் போனால் இவ்வளோ டென்ஷனோட போவீங்க, அங்கால முட்டுதான் இஞ்சால முட்டுதாண்டெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். இதில் அந்த டென்ஷனே இல்லை. நீங்கள் ஏறி இருந்து உங்களோட லேப்டாப்பில் இல்லை ஏதாவது உங்களோட வேலையை பார்த்துட்டே போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் இப்பொழுது பல பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. எனக்குமே உண்மையாகவே ஆசையாக இருக்கிறது. இந்த அதில் இருக்கக்கூடிய வசதி, தொழில்நுட்ப முறைகள் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது, ஆசையாகவும் இருக்கிறது. ஒரு கேள்வி, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கள் டிரைவர்ஸ் எல்லாரும் இப்பொழுதெல்லாம் அவர் மது இருந்திருக்காரா, போதை வஸ்து எடுத்திருக்கிறாரா என்பதை யாரும் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பஸ்ஸே பரிசோதித்து விடும் என்று. பொதுவாகவே வெத்திலை போடுகின்ற பழக்கம் இந்த பஸ் டிரைவர்மார்களுக்கு இருக்கிறது. அதே போது கண்டக்டர்மார்களுக்குமே இந்த வெத்திலை போடுகின்ற ஒரு செயற்பாடு இருக்குது. பக்கத்தில் நின்று கதைக்க முடியாது, அப்படி ஒரு பிரச்சனை மக்களுக்கு இருக்கிறது. இது இல்லாமல் ஆக்கப்படுமா? இவர் ஒரு டிரைவர், நாங்கள் எங்களோட பஸ்ஸில் சிசிடி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது.
டிரைவர் இப்போ என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறான்றது நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி கண்ட்ரோல் ரூம்லேருந்து பார்க்கக்கூடிய வெத்திலை சாப்பிட்டால் பஸ் போடாதுன்றது இல்லை தானே? அது அந்த இல்லை ஆனா சாப்பிட்றாரா இல்லையான்றது நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். CCTV அவர் வெத்தில சாப்பிட்டுட்டு வழியில் அதுக்கு துப்பையில துப்புறதுக்கு வசதி இல்லை, ஏன்டா கண்ணாடி திறக்காது. கண்ணாடி திறக்காது. இப்பொழுதெல்லாம் கண்ணாடி திறக்காட்டும் ஒரு பெரிய ஒரு போத்துல கொண்டு வந்து பக்கத்துல வைத்திருப்பார்கள். வயதானவர்கள் துப்புவது போல் அவர்கள் துப்பி துப்பி அதில் வைத்திருப்பார்கள். அதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லைன்னா நாங்கள் முழுமையாக கவனிச்சு கொண்டு தான் இருப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. இப்பொழுது இந்த ஒரு 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 பஸ் என்றால் அதிகமாக அலங்கரித்திருப்பார்கள். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த டெக்கரேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா? இங்கே அந்த டெக்கரேஷன் ஒன்றுமே இல்லை. பெரிய கண்ணாடி சைட்டுகளில் இருக்குது. நீங்கள் கொழும்பு நகரத்தின் அழகை ரசித்து கொண்டு போகக்கூடிய மாதிரியான இதுகள்லாம் இருக்குது. பல பேர் அனைத்து விதமான சிலைகளையும் அதை வைத்துள்ளார்கள். எல்லா மதத்தினுடைய கடவுளையும் அதிலே வைத்திருப்பார்கள். அதெல்லாம் கும்பிட்டு வர பயணிப்பவர்களும் கும்பிட வேணும், வாகனம் ஓட்டுபவர்களும் கும்பிட வேணும் என்ற நிலப்பாடெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் இருக்கிறதா? இல்லை, அவ்வாறு தேவை ஒன்றுமே இருக்காது. என்னென்னா இது நகரத்துக்குள்ளே ஒரு பஸ் மேக்சிமம் இது இந்த ஸ்பீட் 60 km/h மிகவும் ஒரு சாதாரண வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். இது ஆக்சிடென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு சரியான குறைவு. குறிப்பிட்ட நேரத்துக்கு வலிக்கிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேரக்கூடிய மாதிரியான ஒரு சாதாரணமானது. வேகமாக போய் சடன் பிரேக் அடிக்கிறது அப்படியான எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சாரதிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. மிஸ்பிஹேவியர் இருந்துட்டு அவர் அடுத்த நாள் வேலையில் எல்லாமே அவதானிக்கப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் மிக அவதானம் கட்டாயம் சாரதியில் கட்டாயம் இருக்கும். இரண்டாவது, இந்த ஒவ்வொரு நாளும் சேவையில் ஈடுபடுகின்ற அந்த பஸ் அன்றைய நாள் சேவை முடிகின்ற பொழுது முற்றுமுழுதாக கழுவப்படும். இரவு வேளையில் அது கழுவுறதுக்குரிய ஏற்பாடு அந்தந்த டிப்போக்களில் செய்திருக்கோம். அடுத்த நாள் காலையில் சகலம் எல்லாம் ரெடி என்ற அப்புறம் தான் பஸ் எடுக்கக்கூடிய மாதிரியான ஏற்பாடு தான் அங்கே மாற்றம் பண்ணுறதுக்கு எல்லா மக்கள் இருக்காங்க. அதுக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் இருக்குது. அதை செய்து தான் நாங்கள் செய்கிறோம். பஸ்ஸுக்குள்ளே இந்த துர்நாற்றம் வராது, சுகந்த வாசம் தான் வருமே தவிர ஏர் ஃப்ரெஷ்னர் போட்டிருக்கோம். ஒரு மெட்ரோலேருந்து ஒரு ஆள் இறங்கி போய்க்குள்ள இவர் மெட்ரோலேருந்து வர்றாருன்றது பக்கத்தில் இருக்க ஆள் தெரியக்கூடிய மாதிரியான ஒரு சுகந்த நறுமணம் வீசும் இருக்கும். இரண்டாவது, பொதுவாக ஒவ்வொரு பஸ்ஸும் மிக வேகமாக போவதற்கும் அல்லது ஆட்களை அதிகமாக அடைஞ்சு கொண்டு செல்வதற்கும் அதுக்கு காரணம் அவர்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். ஒரு நாளைக்கு விட நீங்கள் சம்பாதிக்க ஒரு டார்கெட் இருக்கும். சிடி பஸ்ஸுக்கும் அப்படியான ஒரு டார்கெட் இருக்கிறதா? இப்போ இந்த மெட்ரோ சிஸ்டம் அறிமுகப்படுத்ததன் பிறகு அந்த மாதிரியான டார்கெட்டுகள் எவ்வாறு நீங்கள் முகாமைப்படுத்த போகிறீர்கள்? சிட்டி பஸ்ஸில் டார்கெட்டுன்னு சொல்லி இதுவரையில் கொடுபடை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை விட கூடுதலான வருமானம் கிடைச்சி அவங்களுக்கு இன்சென்டிவ் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஆனால் மெட்ரோ பஸ்லேயும் இன்சென்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஆனால் அதுக்காக கூடுதலான பயணிகளை ஏற்றோன் பண்ண தேவையில்லை. மக்கள் சௌகரியமாக பயணம் செய்யணும். அதுங்கட மானிட்டர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த பக்கம் நாங்கள் பார்த்து தான் இன்சென்டிவ் கொடுப்போம். மறுபடியாக மக்கள் இந்த சேவை தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கே தவிர வருமானம் முக்கியமான கருது இல்லை. இப்போ எங்களோட அதிமேத ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அன்ருகுமார் திசாநாயக் அவர்களோட கருத்தின்படி நமது நாட்டில் கல்வி இலவச கல்வியாக இருக்கின்றது. அதே போன்று சுகாதாரம் வசதியும் இலவசமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மெட்ரோ பஸ் வந்த பிறகு சாதாரண ஒரு மகன் அல்ல சாதாரண ஒரு குடிமகன் இதில் பயணம் செய்கிறதுல கூடுதலான கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்குமா இல்லையாண்டது மக்களுடைய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. தற்போது அது இருக்குத்தான். இப்போ சாதாரண பஸ்ஸில் இல்லை சாதாரண பேருந்தில் நாங்கள் கொடுக்குற கட்டணத்தை விட இந்த பஸ்ஸுக்கு நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக எவ்வளவு 100 ரூபா இருக்கின்ற ஒரு போக்குவரத்தில் இதை விட கொஞ்சம் அதை விட கூடுதலாக ஒரு 1.5 மடங்கு 2 மடங்கு வரும். 1.5 மடங்கு 150 ரூபாய் இல்லை 100 ரூபாய் இருக்கிற கட்டணம் 150 அல்லது 200 ரூபாயா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு சாதாரண பிரஜைக்கு இது கஷ்டமாக இருக்கும் என்பதை அதே மீது ஜனாதிபதி புரிந்து கொண்டு கல்வி மற்றும் சுகாதாரம் போன்று எதிர்காலத்தில் இந்த போக்குவரத்தையும் இலகுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு இருக்குது. மறுபடி தான் சாதாரணமான இந்த பஸ்களில் பயணம் செய்கிறதுக்குரிய ஒன்றில் முழுமையாக பஸ் கட்டணத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் கட்டணத்தை குறைச்சி அதுக்குரிய கன்செஷனை அல்ல அதுக்குரிய அந்த மானியத்தை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு அரசாங்கத்தால் வழங்குவதற்கான திட்டங்கள் அவர் மனதில் உள்ளது. அதுபடியாக இந்த பஸ்ஸில் அல்ல இந்த பேருந்தில் இலங்கையில் இருக்க எந்த குடிமகனும் பயணம் செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இப்போ இதுக்கு ஒரு தனியார் பஸ் ஓட்டுநர்கள் அல்லது தனியார் பஸ் உரிமையாளர்கள் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை அல்லது அவர்கள் எவ்வாறான சவால்களை உணர்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இலங்கையில் இருக்க தனியார் பஸ் உரிமையாளர்களும் எமது நாட்டு மக்கள் தான்.
தனியார் துறையின் வளர்ச்சி இல்லாமல் ஒரு நாடு வளர்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இலங்கை மக்களுக்கு அல்லது எந்த ஒரு நாட்டு மக்களுக்கும் தனியார் துறையின் பங்களிப்பு இல்லாமல் அரசாங்கத்தால் மட்டும் முழுமையான சேவையை வழங்க முடியாது. இது அப்பட்டமான உண்மை. அதன்படியாக தனியார் துறையை நாங்கள் வெளுத்தி அவங்கள இந்த சேவையை நிப்பாட்டி அரசாங்கம் இந்த சேவையை நடத்தணும்னு தேவை இல்லை. இல்லை, காலப்போக்கில் இதே மெட்ரோ பஸ் சர்வீஸை தனியாரவே கொண்டு வரலாம். எஸ், கட்டாயம். இப்போ தனியார் பேருந்து இப்போ நாங்கள் இந்த பஸ்ஸின் போக்குவரத்தில் அந்த சௌகரியத்தை மாத்திரமே தவிர அந்த உரிமையாளர் மாற்றலை. அரசாங்கம் இதில் ஈடுபடலாம், தனியாரும் ஈடுபடலாம். மெட்ரோ பஸ் கம்பெனி லங்கா மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட்டில் தனியார் ஒரு ஆள் வந்து இந்த சேவையை ஈடுபடுத்த போகிறேன்னு சொல்லி கேட்டால் அதுக்குரிய வசதியும் அங்கே செய்திருக்கிறோம். அவரும் இந்த மாதிரி பஸ்ஸை இறக்குமதி செய்யல சேவையில் ஈடுபடுத்தலாம், அதுக்குரிய வசதிகள் நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ உங்களோட சும்மா கேட்கணும், நீங்கள் சொன்னீங்களா 5 கோடி ரூபாய் ஒரு பஸ்ஸினுடைய பெறுமதி 50 மில்லியன். உண்மையாகவே இப்பொழுது இருக்கக்கூடிய சிடிவி பஸ், இப்பொழுது இருக்கக்கூடிய தனியார் பஸ், தனியார் சிடிபி தனியார் பஸ், இவையெல்லாம் எவ்வளவு செலவு ஏற்படும்? தற்போதுள்ள கோஸ்ட் எனக்கு என்னென்னு தெரியல. இப்போ சாதாரணமாக பஸ் ஒன்று வரக்கூடிய ஒரு கோடி அப்படி தான் வருமானு நினைக்கிறேன். இது ஒரு 5 மடங்கு அதிகம். ஆகவே மிகப்பெரிய ஒரு முதலீட்டை தனியார் இதிலே முதலீடு செய்தால்தான் இவர்கள் அந்த தரத்திலே ஒரு வாகனத்தை நடைமுறைக்கு எங்கள் நாட்டிலே நடைமுறையிலே பயன்படுத்தலாம் கொண்டு வரலாம். ஆனால் அவருக்கு தேவையான கடன் வசதிகள் தேவையான அரசாங்கத்தால் மேற்கொள்றதுக்கான ஏற்பாடும் அப்படியான விருப்பங்களை தனியார் தெரிவித்திருக்கிறார்களா இதுவரைக்கும்? இதுவரையில இன்னும் வரையில வருவார்கள், கட்டாயம் வருவார்கள், கட்டாயம் வரணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பட் அவங்களோட சேவையும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. இப்போ இருக்க பஸ் உரிமையாளர்களும் அதே கட்டத்துக்கு இங்கால வர்றதுக்கு விருப்பங்கள் இருக்கும். அவங்களோட சேவை இல்லாமல் நாங்கள் தனியாக அரசாங்கம் முழுமையான சேவையை மக்களுக்கு வழங்குறது கஷ்டம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் போக்குவரத்து துறையிலே ஏற்பட போகிறது. ஆனால் பல பேர் இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு இந்த பஸ்ஸில் எல்லாரும் நின்று கொண்டு தானே போகிறார்கள். இப்போ ஒரு நின்று கொண்டு போகிறார்கள், ஆகவே இருந்து கொண்டு போவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தானே இருக்கிறது என்ற மாதிரியும் சிந்திக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன விளக்கத்தை கொடுப்பீர்கள்? இந்த மெட்ரோன்றது ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்குள்ளே ரொட்டேட் பண்ணுற பஸ் அல்லது கொஞ்சம் தூரத்துக்கு விடுற பஸ் தானே. அதில் நாங்கள் நின்று போகிறதில்ல, எந்த விதமான கஷ்டங்களும் இருக்க போகிறதில்லை. உண்மையில் வயது முதிர்ந்தவர்கள் அல்லது சிறுவர்கள் அல்லது சிறப்பு தேவையுடையவர்கள் வேணுமெண்டா இருந்து போகலாம், மற்றாக்கள் நின்று போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சாதாரணமாக நிலத்தில் நிற்கிற மாதிரி தான், அதில் எந்த மாதிரியான கஷ்டமும் இல்லை. குலுக்கி விழுத்துற மாதிரி, பிரேக் அடித்து விழுத்துற மாதிரி அப்படியான ஒரு பிரச்சனையே இல்லை. அங்கே அதில் சாதாரணமாக நாங்கள் நிலத்தில் நிற்கக்குள்ளே எப்படி நிற்கிறோமோ அப்படியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இப்போ சிறப்பு தேவை உடையவர்களுக்கு இது எவ்வளவு பொருந்துகிறதோ அதே மாதிரி இப்பெல்லாம் பல தனியார் பஸ்ஸுகளிலே பார்த்தால் இது மத உரிமைகளுக்கு ஒதுக்கப்பட்டது, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்ற மாதிரியான ஒதுக்கங்கள் இந்த பஸ்ஸிலே ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறதா? இதுவரையில் அந்த ஏற்பாடு ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களோட மக்கள் அதுக்குரிய மனிதாபிமான அவர்களை விட்டு கொடுக்குற வாய்ப்பு எங்களோட மக்கள் அந்தளவுக்கு பிரச்சனையானாக்கள் இல்லை, அவங்கள அதை விட்டு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறேன். ஓகே. இன்னும் ஒன்று, சில பேர் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குத்தான் சரியான ஒரு முறை, ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய பஸ் போக்குவரத்து முறையே எங்கள் நாட்டிலே அறிமுகப்படுத்தினால் நீண்ட காலம் அது தாக்கி பிடிக்காது என்ற ஒரு சில விமர்சனங்கள் அவ்வப்போ வந்து கொண்டு போகிறது. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இப்போ ஐரோப்பா நாடுன்றதும் எங்களோட நாட்டை போல இருந்து வளர்ந்த நாடு தான். அப்போ அந்த நாடு வளரையில்மண்டா ஏன் நாங்கள் வளரக்கூடாது? எங்களோட நாட்டு மக்களும் ஐரோப்பாவில் தரத்தில் உள்ள லைஃப் ஸ்டைல் அல்லது பேட்டர்னு நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய அரசாங்கத்தின் முக்கியமான அவாவாக இருக்கின்றது. ஆகவே பெரிய ஒரு சவால் எந்த சவால் வந்தாலும் அது தீர்க்கக்கூடிய சக்தி அரசாங்கத்தில் தான் இருக்குது. சில நேரங்களில் மிக பின்தங்கிய இடங்களுக்கு இந்த போக்குவரத்து வசதி எதிர்காலத்திலே இந்த மெட்ரோ சிஸ்டத்தை தாண்டி அதிசொகுசு வாகனங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாடு வருகின்ற பொழுது பின்தங்கிய இடங்களும் இந்த போக்குவரத்து முறைகளுக்குள்ளே உள்வாங்கப்படுமா? இப்போ உதாரணமாக மெட்ரோ பஸ்ன்றது ஒரு நகரத்துக்குள்ளே ரொட்டேட் பண்ணுற பஸ்ஸை தவிர லாங் ட்ரிப்புக்கு இந்த பஸ் பாவிக்கிறீல்ல. ஆனால் பின்தங்கிய இடங்கள்ன்றது எங்களோட மக்களோட தேவை கருதி எதிர்காலத்தை தேவை ஏற்படும் பொழுது இது செலவில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேக் கொண்டு வந்து இந்த மாதிரி பஸ்ஸுகளில் ஏறலாம், நின்று தான் நாங்கள் போக வேண்டும். அவே பேக் கொண்டு வருபவர்கள் பல பேர் இருப்பார்கள். இல்லாட்டி ஏதாவது ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்தோ இந்த பஸ்ஸில் ஏறலாமா? பெட்டாக்கு செல்லுபவர்கள் பல பேர் இரவு நேரம் ட்ரெயின் இருக்கும், இரவு நேரம் தூர பஸ் இருக்கும், ஆகவே ஒரு பெரிய சூட்கேஸ் கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்து வரலாமா? கட்டாயம். நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி உண்டு. நான் அது முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இந்த பஸ் பேருந்தில் பேக் வைக்கிறதுக்கு ஒரு தனியொரு செக்ஷன் இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் ஏறினோன்னா அந்த என்ட்ரன்ஸில் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது,
தனியாக பேக் மட்டும் வைக்கிறதுக்கு. அதை நாங்க இறங்கும்போது எடுத்துக்கொண்டு செல்லலாம். எடுத்துட்டு போகலாம். வேறு யாரும் எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனை. கேமரா இருக்கு, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. அது கேமரா யார் ஏறினது, யார் இறங்கினது, யார் பேக்கை தூக்குறா, யார் கொண்டு வராது, சகல தகவலும் உங்களை சொல்லுவோம். நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, கள்ள சிந்தனையோடு யார் வந்தாலும் தாக்கி பிடிக்க முடியாது இந்த மெட்ரோ சேவைக்குள். அவ்வளவு தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சேவையாக இது மாறுகிறது. மெட்ரோ தரிப்பிடங்கள் எல்லாம் எவ்வாறு மாறப்போகின்றன? இப்போ ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இனி எவ்வாறு மாற்றத்துக்கு உள்ளாக போகிறது? பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பேருக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லையே. எஸ் இல்லை, சில இடங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அதெல்லாம் நீங்கள் இந்த மெட்ரோ பஸ்ஸுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் உருவாக்குவீர்களா? உருவாக்கப்படும். எதிர்காலத்தில் அது உள்ள பஸ் ஸ்டாண்ட் ஒன்று, பஸ் தரிப்படம் ஒன்று உருவாக்கி அந்த பஸ் தரிப்படத்தில் இந்த பஸ் சம்பந்தமான தகவலும் டிஜிட்டலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாதிரியான ஏற்பாடு தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வருது, இந்த பஸ் எங்கே போகுது, அங்கே போகுது, என்ன போகுது, சகல தகவலை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு பஸ் கோல்டை தான் நாங்கள் செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். காலத்தில் அது வேறு நடைமுறை. நெக்ஸ்ட் இயர் செய்கிறோம். அடுத்த வருஷமே பஸ் ஸ்டாண்டுகளிலே டிஜிட்டலிலே போகக்கூடிய வாய்ப்பு, எத்தனை மணிக்கு இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வரும் என்பதை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வயசானவர்களுக்கு அது இல்லைன்னா அதில் நீங்கள் அதில் பார்க்கலாம். பஸ் கோல்டில் அந்த தகவல் அதில் இருக்குது. இப்போ இப்பொழுது ஒரு 120 பஸ்ஸுகள் இப்பொழுது புதுதாக வந்திருக்கிறதுன்னு சொன்னீங்க. இன்னொரு கொஞ்ச நாள்லயே 500 பஸ் 400 பஸ் வரலாம். 500 இல்லை 50, இன்னொரு 50 மொத்தமாக பார்த்தா 160 பஸ் இன்னொரு கொஞ்ச நாள்லயே வரலாம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கை, பழைய பஸ்ஸுகள் என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போ அந்த 160 புது பஸ் வருகின்ற பொழுது இதற்கு ஈடாக பயன்படுத்தப்பட்ட பழைய பஸ்ஸுகள், இப்போ மெட்ரோக்கு பதிலாக இதுவரையில் ஒரு பஸ்ஸும் பாவிக்க இல்லை. மெட்ரோ பஸ்ன்றது புது கன்செப்ட். ஏற்கனவே நாங்கள் பாவிக்கிறது சாதாரண பஸ்கள் தான் பாவிச்சு கொண்டு இருக்கும். அது தொடர்ந்து இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. அது அந்த போக்குவரத்து முறையில் சேவையினுடைய எத்தனை முறை சேவையில் ஈடுபடுகிறது என்பதும் குறைக்கப்படாது. அதுவும் குறைக்கப்படாது, அதுவும் தொடர்ந்து இருக்கும். அவை இதுக்காக புதிதாக பஸ் ஓட்டுநர்களை நீங்கள் புதுதாக வேலைக்கு அமர்த்தியிருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டி பஸ் ஓட்டுநர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இது கொண்டு வரவே இல்லை. நாங்கள் புதுசாகவே ஆக்களை இப்போவும் ரிக்ரூட் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு புதுசாக அவங்களுக்கு இப்போ நார்மலாக சிடிபியில் இருக்க டிரைவர்ஸை விட இவங்களோட குவாலிஃபிகேஷன் கூடுதலான ஒரு கல்வித்தரத்தோட உள்ள ஆக்களை தான் நாங்கள் எடுத்து அவங்களுக்கு விசேட பயிற்சி கொடுத்து தான் இவங்களை ஒரு வித்தியாசமான ஆக்களை தான் வச்சுக்கிறோம். என்றால் ஐரோப்பிய நாடுகளிலே பஸ் ஓட்டுநர்கள் எல்லாம் சர்வசாதாரணவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் படித்தவர்கள், சின்னத்திலே பல்கலைக்கழக படிப்பு கூட படித்தவர்கள், கௌரவமாக அந்தஸ்தோடு அந்தந்த நாடுகளிலே இருப்பவர்கள். அதனால் நாங்கள் சர்வசாதாரணமாக இடை போடக்கூடாது, சமமான கௌரவம் வழங்கக்கூடிய வகையிலே அந்த அப்படிப்பட்டவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பார்கள். தாங்களும் தங்கள் கௌரவம் இங்கு காப்பாற்றப்படும் என்ற அடிப்படையில் விண்ணப்பிப்பார்கள். அது ஒரு உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இப்போ இன்னும் ஒன்று, இந்த பஸ்ஸுகள் சென்று பார்க் பண்ணுவதற்காக இப்பொழுது ஒரு 160 பஸ் புதுசாக வருகிறது என்றால் எங்கள் நாட்டிலே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை. அப்போ பஸ் பார்க்கிங்கே ஃபெசிலிட்டி இல்லை. பஸ்ஸே சில வேளையில் வீதிகளில் தான் பார்க் பண்ணியிருப்பார்கள். ஆகவே இந்த 160 புது பஸ்ஸுகள் பார்க் பண்ணுறதுக்கான வசதி எவ்வாறு கொண்டு வரும்? வசதிகள் ஏற்கனவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று ரட்மலான டிப்போவில் புதுசாக கட்டி அதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மற்றது ஏக்கலன்ற இடத்துல செய்திருக்கிறோம். தலங்கமன்ற ஏற்கனவே இருந்தது பார்க்க புதுசாக கட்டியிருக்கோம். நீங்கள் இதில் தலங்கமன்ற இடத்துலையும் பார்க்கலாம். அதுலேயும் புதுசாக பஸ்கள், தரிப்பிடம், அந்த டிப்போ அதெல்லாம் ஏறக்குறைய ஒரு 600 மில்லியன் செலவு செய்து இந்த டிப்போக்கள் இப்போது வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றா எங்களுக்கு உடனடியாக ஒவ்வொரு நாளும் பஸ் போயிட்டு கழுவி சுத்தம் செய்து அடுத்த நாள் வரக்கூடிய மாதிரியான ஏற்பாட்டுக்குரிய அங்கே தேவைகளும் அங்கே நாங்கள் ஏற்பாடு செய்து வச்சுக்கிறோம். ஆனபடியாக இதுக்கு அந்த பஸ் தரிப்பிடம் பண்ணதில் புதுசாகவே எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லாமே உருவாக்கப்பட்டுள்ளது. அவை மக்கள் இனி வரும் காலகட்டத்திலே இன்னொரு ஒரு வருடத்துக்குள்ளே நான் நினைக்கிறேன் எல்லோருமே மெட்ரோ பஸ்களிலே பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும். ஆனால் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது, எங்களுடைய கார்களை கொண்டே நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸிலே செல்வதற்கான காப்பாக் வசதி தாராளமாக எங்களுக்கு அமைய கூடுதலாக அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகின்றது. பல புது முறைகளெல்லாம் இப்பொழுது போக்குவரத்து துறையிலே அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மெட்ரோ பஸ் சேவை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எங்கள் நாட்டிலே. ஆனால் எல்லா மாற்றங்களும் இலவசமாக எங்களுக்கு கிடைப்பதில்லை. அவற்றை ஒன்றுக்கும் ஒரு காஸ்ட், ஒரு கிரயம் ஒன்று கட்டாயமாக இருக்கும். ஆகவே நல்ல பல விடயங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்துகிறது என்றால் அதுக்கு நிகரான ஒரு செலவும் இருக்கும். அந்த செலவையும் தாண்டி நீண்ட காலத்துக்கு இதை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் லாபமும் பெற வேண்டும். இந்த துறையிலே இந்த மெட்ரோ சேவை மூலம் லாபம் வருமா? எஸ், இந்த நிறுவனத்தின் நிதி பணிப்பாளர் வகையில் நீங்கள் சிறப்பான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க.
இந்த லாபம் பெறக்கூடிய மாதிரி தான் அந்த கட்டண முறையை நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். இதுவரையில் 4 மாதங்கள் ஒரு பரிட்சாதமான சேவையை நடத்தி கொண்டிருக்கிறதுலேயே எங்களுக்கு லாபம் வர தொடங்கிடுச்சு. முதல் 2 மாதம் லாபம் இல்லாமல் இருந்தது. அது மக்கள் பழக மக்கள் எண்ணிக்கை கூட லாபம் இப்போ அதிகமாக வந்துட்டு கொண்டு பெட்ரோல் கன்சம்ஷன் டீசல் கன்சம்ஷன் கூடவாக இருக்குமா? இந்த இந்த டீசல் கன்சப்ஷன் கொஞ்சம் கூட என்னென்னா ஃபுல்லாக ஏசி பாவிக்கிறோம் தானே. இப்போ 1 லிட்டர் டீசலில் 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் தூரம் ஓடக்கூடியா இருக்குது. அதனால அதில் பெரிய இஷ்யூ இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பஸ்ஸின் கட்டணத்தை தீர்மானிச்சிருக்கிறோம். ஆகவே நட்டம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்படித்தானே இதற்கான பஸ் ஸ்டாண்ட் கழுவுகின்ற வசதி எல்லாம் புதுதாக நாங்கள் செய்கின்ற பொழுது அவற்றுக்கான செலவுகளையும் இந்த போக்குவரத்து துறைக்குள்ளே கொண்டு வருவீங்களா? அதுக்குரிய முழுமையான பங்களிப்பு இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கு. இதுவரையில் 7 பில்லியன் செலவு இந்த வருஷம் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இந்த போக்குவரத்துறையிலே போக்குவரத்துக்கு மட்டும் 7 பில்லியன் செலவழிச்சிருக்கிறோம். அப்போ அது உண்மையில் லாபத்துக்குள்ள வரையில் அது லாங் டர்மில் அந்த லாபத்தை நாங்கள் அந்த கோஸ்ட்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு உண்மையில் அரசாங்க பொறுத்தவரையில் லாபம் பண்ணுறது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. மக்களுக்கு சௌகரியமான போக்குவரத்தை கொடுக்கணும்ன்றது அவங்களோட முக்கியமான மக்களுக்கு லாபம் மிக முக்கியம். அரசாங்கத்துக்கு லாபம் முக்கியம் என்பது முக்கியம் என்றால் இன்றைய கொடுக்கிற சேவையை தொடர்ச்சியாகவே கொடுக்க வேண்டும். அதில் நீங்கள் கட்டாயம் வந்து அதில் இந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு நல்ல ஒரு விடயம் நீங்கள் சொல்லுகின்றது. இன்னும் ஒன்று, இந்த வீக்கெண்ட் பாஸ் என்ற ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள். அதாவது விரும்பியவர்கள் சனி ஞாயிறு ஒரு பாஸை எடுத்துக்கொண்டு இந்த மெட்ரோ பஸ்ஸில் எங்கென்றாலும் நீங்கள் பயணிக்கலாம். அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். ஓகே, வீக்கெண்ட் பாஸ்ன்ற ஒரு சிஸ்டத்தை நாங்கள் இதுவரையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். 799 ரூபா நீங்கள் காசு எல்எம்டி கோன்ற ஆப்பில் நீங்கள் செலுத்தி ஒரு பாஸை எடுத்துக்கொண்டா வெள்ளிக்கிழமை இரவு 12 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணி வரையும் 2 நாட்களுக்கு நீங்கள் கொழும்பில் எந்த ஒரு ஏரியாவையும் நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பு. எந்த பஸ்ஸுலேயும் எந்த வழித்தடத்துலேயும் எத்தனை முறையும் எவ்வளோ நேரமும் நீங்கள் பயணம் செய்கிறதுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம். இதில் முக்கியமான இன்னொரு வசதி, 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு இந்த கட்டணம் இல்லை. இப்போ ஒரு ஃபேமிலியில் 2 பேரண்ட்ஸோட 2 பிள்ளைகள் இருக்குன்னா பிள்ளைகளுக்கு கட்டணம் இல்லை. 2 பேரண்ட்ஸ் மட்டும் அந்த 799 ரூபாய் காசை கட்டி கொழும்பை சுற்றி பார்க்கக்கூடிய வரைய நாங்கள் ஏற்படுத்தி இருக்கோம். ஆகவே வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இது ஒரு மெட்ரோ டூர் என்பது போல், மெட்ரோ சுற்றுலா என்பது போல் குடும்பத்தோடு 790 ரூபாவுக்கு நீங்கள் அந்த குடும்பத்தோடு நீங்கள் பயணிக்கலாம். கட்டாயமாக செய்ய வேண்டும். எல்லா இடத்துலையும் இறங்கி விரும்பின இடத்துல இறங்கி ஏறி எந்த இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். எந்த இடத்துலையும் சேவை இருக்கிறதோ இந்த கடையில் டீ குடிச்சு அந்த கடையில் போய் சாப்பிட்டு அப்படி நீங்கள் சுற்றுலா பயணம் டீ குடிச்சு சாப்பிடும் பொழுதுதான் நான் கேட்கிறேன், இந்த பஸ்ஸுக்குள்ளே சில வழிகளிலே கொண்டு வந்து சாப்பிடுபவர்கள் இருப்பார்கள். கச்சான் சாப்பிடுவார்கள், கடலை மிக்சர், இந்த மாதிரி சுவிங்கம் சாப்பிட்டுட்டு எங்கட மக்கள் சுவிங்கம் சாப்பிட்டு அப்படி ஒட்டி செல்வார்கள். இந்த மாதிரி விடயங்கள்லாம் இருக்கிறது. சாப்பாடுகள்லாம் இந்த பஸ்ஸுக்குள்ளே கொண்டு வரலாமா? சாப்பாடு கொண்டுடலாமா என்ற கட்டுப்பாடு நாங்கள் இதுவரையில் எந்த கட்டுப்பாடும் விதிக்க இல்லை. ஆனால் எங்களோட மக்கள் இதுவரையில் அப்படியான ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்ததே இல்லை. எங்கள் மக்கள் செய்வார்கள். காலப்போக்கில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதுக்கு கண்டக்டர்ஸ் கொஞ்சம் தன்மையாக அதை வழிபடுத்துவாங்கன்னு நம்புகிறேன். அடுத்தது, எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றினாலும் இந்த வாகன ஓட்டுநர்கள், வாகன நடத்துபவர்கள் எவ்வாறு மக்களோடு பேசுகிறார்கள் என்ற விடயத்திலே மாற்றம் ஏற்பட்டால்தான் பல பேர் இதுக்குள்ளே வருவார்கள். நிச்சயமாக பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் எல்லாம் கௌரவமான வார்த்தைகளாக இருக்கும். நிச்சயமாக அதுக்குரிய பயிற்சிகள் நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம். கௌரவமான பாசையில் அவங்க கௌரவமாக ஒவ்வொரு பயணியும் நடத்தப்பட வேண்டும் என்பது நாங்கள் விசேடமாக பயிற்சிகள் வழங்கி அவங்கள சேவைக்கு ஈடுபடுத்தியிருக்கோம். அது பிரச்சனையும் இருக்காது. அது மிக முக்கியமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயமே. இந்த பஸ் டிரைவர்ஸும் கண்டக்டரும் பேசுகிற வார்த்தைகளை கேட்கவே முடியாது. ராஜேஷ், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் டிரைவர் என்ற பேர் அவங்களுக்கு நாங்கள் வைக்கல. இப்போ நாங்கள் அவங்களுக்கு பஸ் ஆப்ரேட்டர் என்ற பேர் தான் கொடுத்துருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ் மற்றது கண்டக்டர்ன்ற பேரும் இல்லை, அவங்களுக்கு ஆப்ரேட்டர் அசிஸ்டன்ட் பேர் தான் கொடுத்துருக்கோம். அப்படியே அவங்களுக்கு கூடுதலான தரத்தோடு அவங்கள எடுத்து விசேடமாக பயிற்சி கொடுத்து இந்த பஸ் சேவையை ஈடுபடுத்தியிருக்கோம். மறுபடியாக நீங்கள் கிட்ட கேள்விக்கு பிரச்சனை இல்லை. அவங்க கௌரவமாக நடந்து கொள்வார்கள் ஒவ்வொரு பயணியோடையும். சரி, மிக மிக விளக்கமாக இந்த மெட்ரோ சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இப்பொழுது எங்கள் நாட்டினுடைய இலங்கை போக்குவரத்து சபை சம்பந்தமாகவும் நாங்கள் உங்களோட பேச வேண்டும். நீங்கள் ஒரு நிதி பணிப்பாளர், போக்குவரத்து சபையினுடைய நிதி நிலைமைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது? இப்பொழுது பல நிறுவனங்கள் லாபகரமாக மாறிக்கொண்டு வருது, அரசு நிறுவனங்கள். அந்த நேரத்தில் போக்குவரத்து, இலங்கை போக்குவரத்து சபை இப்பொழுது அதனுடைய மாற்றங்கள் எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கிறது? உண்மையில் போக்குவரத்து சபையோட நான் நேரடியான தொடர்பு இல்லை, இருந்தாலும் அந்த நிதி தொடர்பான விடயத்தை கொஞ்சம் சொல்லலாம்.
போக்குவரத்து சபை என்றது அரசாங்கத்தின் தயவுடன் இயங்கி கொண்டிருக்குது. இருந்தாலும் அரசாங்கத்தின் நோக்கம் சேவை மக்களுக்கு போய் சேரணுமென்றதை தவிர லாபம் முளைக்கணுமென்ற தேவை முழுமையாக இல்லாட்டாலும் போக்குவரத்து சபை சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கு. நிதியும் இப்போது தரமான நிதி தகவல்கள் கிடைக்கின்றது. இருந்தாலும் அரசாங்கத்தின் சில உதவிகள் பெற்றுத்தான் அவர்கள் தங்களது நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற சிடிவி பஸ் ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறதா? எத்தனை நாளைக்கு ஒருக்கா கழுவப்படும்? நான் சும்மா கேட்குறேன். ஏன்னா இப்போ மெட்ரோ ஒவ்வொரு நாளும் கழுவணும்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அந்த துறையில் இருக்க உங்களுக்கு தெரிந்தால் மட்டும் சொல்லுங்கள். உண்மையாக ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறதா? கழுவப்பட வேண்டும். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது தெரியல. இந்த மெட்ரோ பஸ்ஸோட பிடிக்கல, அது கொஞ்சம் குறைவானது தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னால் இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் தொடர்ச்சியாகவே இந்த பஸ் இன்னும் சேவையில் இயங்கத்தான் போகிறது. மெட்ரோ வருகிறது என்பதற்காக அதை நாங்கள் இப்பொழுது கைவிட கைவிடலாது. அந்த சேவையும் பரவாயில்ல இருக்கும். வேண்டாம், இந்த நாங்கள் மெட்ரோ பஸ்ஸில் நாங்கள் டார்கெட் குரூப்னு சொல்லி நாங்கள் யாரை தெரிவு செய்கிறோம்டா கூடுதலாக நாங்கள் எதிர்பார்க்குறது நகரத்துக்குள்ள தனித்தனி வாகனங்கள் வாராக்களின் தொகையை குறைச்சி இந்த பஸ்ஸில் வேலை பண்ணுறது தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம். இப்போ 100 பேர் பஸ்ஸில் ஏறுறாங்கன்னா 100 கார் இல்லை இந்த நகரத்துக்குள்ளே வராது. அப்போ டிராஃபிக் சரியாக குறையும். டிராஃபிக் குறைஞ்சுன்னா எங்களை போக்குவரத்து மிகவும் இலவாக இருக்கும். அப்படியான ஆக்களை தான் நாங்கள் டார்கெட் பண்ணி இந்த பஸ்ஸை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சிடிவி பஸ் அல்லது தனியார் பேருந்துகளில் போகிற மக்கள் அந்த சேவையை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அதில் பிரச்சனை இருக்காது. இப்போ எங்களோட டார்கெட் குரூப் பண்ணது வேறு. இருந்தாலும் சாதாரண மக்களும் இதில் சேவையை பெற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் உண்மையில் நாங்கள் இந்த மெட்ரோ ஆரம்பித்தது தனியார் துறையில் வேலை செய்கிறார்கள், இந்த அரசு சேவையில் வேலை செய்கிறார்கள், புறநகரங்கள்லேருந்து வாரார்கள், தனித்தனி வாகனங்கள் ஒரு தனி வாகனம் காரில் பஜ்ரோக்களில் வர்றார்கள். தங்களோட வாகனங்களை அங்கேயே விட்டுட்டு இதில் இலகுவாக பயணம் செய்யக்கூடிய மாதிரியான வசதிக்காகத்தான் இந்த மெட்ரோவை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்பொழுது இந்த உங்களுடைய தூர நோக்கி இன்னொரு 3 வருடம் கழித்து நீங்கள் இந்த சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த 3 வருஷத்துக்கு பிறகு மக்களை சொல்லுவார்கள் இந்த சேவை எப்படி இருக்கின்றது. எத்தனை பஸ் அந்த நேரத்தில் நடைமுறையில் இருக்கும்? நடைமுறையில் உண்மையில் எங்களோட எதிர்பார்ப்பு ஒரு 300 பஸ்ஸாவது ஓடக்கூடிய இருக்கும். 300 பஸ். அவே புறநகர் பகுதி குறிப்பாக கொழும்பு சார்ந்த இடங்களிலே அதிகமாக டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலே முழுமையாக இந்த போக்குவரத்து முறை நடைமுறைப்படுத்தப்படுமா? எஸ், கட்டாயம். எத்தனை பஸ்ஸுகள் சாதாரணமாக இருக்கும் நினைக்கிறேன்? அது பஸ்ஸில் இருந்தது. இப்போ பேருந்து என்பது நாங்கள் எங்களோட மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியான இறக்குமதி செய்து நாங்கள் சேவையில் ஈடுபடுத்துவோம். அதில் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் மேலதிகமாக 200-300ன்னு சொன்னது முழுக்க அரசாங்க பஸ்ஸாக இருக்காது. தனியாட்டு பஸ்ஸும் அதில் வந்து சேரும். இதில் ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளவு இருக்கும் இந்த மெட்ரோ பஸ்? 60-65 தான் நாங்கள் இப்போதைக்கு வச்சிருக்கிறோம். இதுக்கு மேலதிகமாக ஓட வேண்டிய தேவை இல்லை. அப்படி தேவை ஏற்பட்டால் கூட ஓடலாம். ஆனால் பிரச்சனையெல்லாம் நாங்களுக்கு முக்கியமாக பஸ்ஸில் உள்ள பயணிகளின் பாதுகாப்பு முக்கியம், பாதசாரிகளின் பாதுகாப்பு முக்கியம்ன்றதால நாங்கள் 60-65க்கு மேலே ஓடுறதுக்கூடிய வாய்ப்பை நாங்கள் நிப்பாட்டி வச்சுக்கிறோம். ஒரு விடயம் இறுதியாக ஒரு கேள்வி. சில வழிகளில் இந்த பஸ்ஸுகள் ஏதேனும் ஒரு வகையில் விபத்துக்கு உள்ளானால், சிறிய விபத்துக்கள் உள்ளானால் இன்சூரன்ஸ் இவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறதா? இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உடன் இருக்கிறதா? சில நேரங்களில் பஸ் டேமேஜ் ஆனால் அதை திருத்தி எடுத்துக்கொண்டு வரதுக்கு இன்னும் 2 மாதம் எடுக்கும். என்ற பார்ட்ஸ் உங்களுக்கு சைனாவிலிருந்து கொண்டு வரணும். சிறப்பான கேள்வி. இந்த காப்புறுதி முழு பேருந்துகளுக்குமே முழுமையான காப்புறுதி செய்யப்பட்டுள்ளது. பயணிகள், டிரைவர், பேசஞ்சர் சகலருக்கும் முழுமையான காப்புறுதி செய்யப்பட்டுள்ளது. காப்புறுதி நிறுவனம் இது ஒரு நகரத்துக்கு உட்பட்ட சேவை என்பதையே காப்புறுதி நிறுவனம் உடனடியாக அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய மாதிரியான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம். கொஞ்சம் பெரிய டேமேஜாக இருந்தால் அடுத்த பஸ் அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த பஸ்ஸை அப்புறப்படுத்திட்டு நாங்கள் அடுத்த பஸ்லேயே அந்த மக்களை ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம். அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. எங்களோடு இதுவரை நேரமும் இணைந்து கொண்டிருந்தார் திரு சண்முகம் பரமேஸ்வரன் அவர்கள். நிதி பணிப்பாளராக கடமையாற்றுகிறார். இலங்கை மெட்ரோ டிரான்சிட் பிரைவேட் லிமிடெட்லே சிடிபியினுடைய ஒரு துணை நிறுவனமாக இருக்கிறது. மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேவை இன்னும் சிறப்பாக விஸ்தரிக்கப்பட்டு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதனால் மிகப்பெரிய பலனை நாங்கள் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஏகோபித்த ஒரு எதிர்பார்ப்பு. நன்றி. இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.